Welcome to Mighty Medicos. We are in the middle of something called heme series ஓட மிடில் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹீம் ஸ்ட்ரக்சர் சிந்தசிஸ் கேட்டபாலிசம் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்ஃபைரியா விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹீம் சிந்தசிஸோட அசோசியேட்டடான ஒரு டிசீஸ், அதை பற்றியும் டீட்டெயிலாக டீல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஜாண்டஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் 2 வீடியோஸாக அதோட பேசிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். டுடேஸ் வீடியோ வில் பி ஆல்சோ ஆன் பேசிக் ஆஃப் ஜாண்டிஸ் பற்றி எக்ஸாக்டாக நம்ம இன்னும் உள்ள போல. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வில் பி டீலிங் வித் ஜாண்டிஸ். ஸோ அதுக்காக ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் ஃபஸ்ட்டு வீடியோ வாஸ் அபவுட் ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷனை பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் வி வேர் டிஸ்கஸிங் அபவுட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேட் ஒன் சிங்கிள் வீடியோ. இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பைல் ஜூஸில் ஒரு ஸ்டாரை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன், விச் இஸ் நத்திங் பட் கொலஸ்ட்ரால், பைல் ஆசிட், பைல் பிக்மெண்ட், ஃபேட்டி ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த இம்யூனோகுளோபுலின்ஸ். இந்த 5 காம்போனன்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ், அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன். இந்த 5 காம்போனன்ட்டு அலாங் வித் பைல் ஜூஸ் எப்படி நம்ம லிவருக்கு வருது, எப்படி லிவர் இஸ் சிந்தசைஸ்ட் அண்ட் ஹவு இட் இஸ் கோஸ் இன்டு த இன்டெஸ்டைன், இதில் எந்தெந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எந்தெந்த இடத்துல டிசீஸ் வந்துச்சுன்னா தட் காசஸ் ஜாண்டிஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் என்டர் இன்டு த வீடியோ நவ். This is a small diagram which explains how bile is secreted into the intestine. இதோட பார்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், which is first இது liver and this is a gallbladder and in the part is a pancreas and this is a duodenum. ஓகே, இதெல்லாம் தான் பார்ட்ஸ் ஆஃப் பைல எந்த இடத்துல ட்ரெயின் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் லிவர் அண்ட் த கேல் பிளாடர், காம்போனன்ட்ஸ் ஆஃப் பைல் ஜூஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த லிவர் அண்ட் கேல் பிளாடர் டு த காமன் பைல் டக்ட். இந்த இடத்துல இருக்க டக்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் காமன் பைல் டக்ட். கால் பிளாடர்லேருந்து வர இந்த டக்ட் பேர் என்னென்னா சிஸ்டிக் டக்ட். அண்ட் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட். ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் சேர்ந்து என்ன உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் உருவாக்கும். ஸோ காமன் ஹெப்பாட்டிக் டக்டும் சிஸ்டிக் டக்டும் சேர்ந்து தான் காமன் பைல் டக்ட் உருவாக்குது. இந்த காமன் பைல் டக்டும் இந்த பேங்க்ரியாட்டிக் டக்டும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும் டியோடனமில், விச் இஸ் நத்திங் பட் ஆம்புலா ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஆம்புலா ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆகி திஸ் இஸ் செக்ரேட்டட் இன் டு த இன்டெஸ்டைன். அப்படி தான் பைல் சால்ட்ஸ் இன்டெஸ்டைனுக்குள்ளே விழுந்து இட் ஹெல்ப்ஸ் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட் soluble vitamins and the fatty molecules and IgA produce immunity against some of the antigens against. அப்படி தான் இன்டெஸ்டைனில் இந்த பைல் விழுந்து இட் இஸ் ப்ரொடியூசிங் இம்யூனிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் என்னடா பேசிக் ஃபார் ஜாண்டிஸை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாண்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். ஜாண்டிஸ் இஸ் நத்திங் பட் எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன், அதுக்கு பேர் தான் ஜாண்டிஸ். இந்த எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் எதனால வருது அப்படின்னா, திஸ் இஸ் டியூ டு அக்குமுலேஷன் ஆஃப் பிலிருபின் காம்போனன்ட். எய்தர் கான்ஜுகேட்டட் பிலிருபினா இருக்கலாம், இல்லை அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினா இருக்கலாம். எந்த பிலிருபின் ஆனாலும் சரி, அது எப்போ போய் ஸ்கின்னில் மியூக்கஸ் மெம்பரேனில் போயிட்டு டெபாசிட் ஆகுதோ அப்போ எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் அப்பியர் இன் த ஸ்கின் அண்ட் தட் காசஸ் ஜாண்டிஸ். ஜாண்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிளினிக்கல் சிம்டம் அண்ட் இட் இஸ் நாட் அ டிசீஸ். ஜாண்டிஸ்ங்கிறது ஒரு டிசீஸே கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அ கிளினிக்கல் சிம்டம். அண்டர்லையிங் டிசீஸை நம்ம வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக திஸ் சிம்டம் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிலிருபின் தான் இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தீஃப் பிளாக் ஷிப் அப்படிங்கிறது இந்த பிலிருபின் தான் பிளாக் ஷிப். இந்த பிலிருபின் தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்போ இந்த பிலிருபின் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிசியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆர்பிசியோட வேஸ்ட் காம்போனன்ட் தான் வந்துட்டு பிலிருபின். அந்த பிலிருபின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினாக ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் கேரிட் இன் டு த லிவர் அண்ட் இந்த லிவர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் is converted into conjugated bilirubin by the process of what? Conjugation. அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா it is conjugated and this conjugated bilirubin through this biliary ductal system it is given out in the intestine வழியா it is released in the feces-ல இது ரிலீஸ் ஆகுது. கரெக்டா? இப்போ எப்போ ஜாண்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த லிவரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் இஸ் ப்ரொடியூஸ்ட். கரெக்டா? அப்போ ப்ரீ ஹெப்பாட்டிக்கா
சில காசஸ் இருக்கு which is nothing but நார்மலான ஆர்பிசி லைஸ் ஆகாம எப்பெல்லாம் ஹீமோலைட்டிக் அனிமியா எனி காசஸ் either இம்யூன் காசஸ் ஆர் நான் இம்யூன் காசஸ் எந்த காசா வேணா இருக்கலாம் ஹீமோலைட்டிக் அனிமியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஹீமோலைட்டிக் அனிமியா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் அமௌண்ட்ஸ்ல பிலிரூபின் ப்ரொடியூஸ் ஆகாம அப்நார்மல் அமௌண்ட்ஸ்ல பிலிரூபின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால ப்ரீஹெப்பாட்டிக் காஸ் ஆஃப் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஜாண்டிஸ் வரும்னா பிலிரூபின் அமௌண்ட் நார்மலா இல்லாம பிளட்ல எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போதான் ஜாண்டிஸ் வரும். அப்போதான் it is deposited into skin and mucous membrane. So அதனால வரதுதான் ஜாண்டிஸ். ஸோ அப்படி ஜாண்டிஸ் வரணும்னா பிலிரூபின் லெவல் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். இல்லை அப்படி இன்க்ரீஸ் ஆகிறது ப்ரீ ஹெப்பாட்டிக்கா லிவருக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னா எனி டைப் ஆஃப் ஹீமோலைட்டிக் அனிமியால இட் வில் பி இன்க்ரீஸ்ட். ஹெப்பாட்டிக் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் எய்தர் இன்ஃபெக்ஷியஸ் காஸாக இருக்கலாம் இல்லை நான் இன்ஃபெக்ஷியஸ் காஸாக இருக்கலாம். எந்த காஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ்ல கூட என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபினை கான்ஜுகேட்டட் பிலிரூபினா மாற்ற முடியாது லிவருக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா. ஸோ எனி லிவர் டிசீசஸ் which affects the conjugation of bilirubin. Bilirubin unconjugated இருந்து கான்ஜுகேட்டடா மாத்தினா தான் இந்த பைலியரி சிஸ்டம் வழியா it is excreted in the feces. ஸோ எப்போ இந்த கான்ஜுகேஷனை தடிக்கிற மாதிரி லிவர் டிசீசஸ் வருதோ அப்போல்லாம் bilirubin level is increased in the blood and thereby jaundice will occur. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போஸ்ட் ஹெப்பாட்டிக். இதுதான் ரொம்ப ஈஸி. போஸ்ட் ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவருக்கு ஆர்பிசில இருந்து நார்மல் அமௌண்ட்ல பிலிரூபின் வரும். பிலிரூபின் லிவருக்கு வந்து அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் கான்ஜுகேட்டட் பிலிரூபினா மாறிடும். ஆனால் இந்த பைலியரி சிஸ்டம்ல இருந்து இட் ஷுட் பி எக்ஸ்கிரேட்டட் இன் த ஃபீசிஸ். அந்த மாதிரி எக்ஸ்கிரேட் ஆக முடியாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டிக் டக்ட்ல இருந்து வந்த சில கோலிலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, which is nothing but கால் ஸ்டோன்ஸ். கோலிலித்தியாசிஸ். இந்த கால் ஸ்டோன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட வலியை அடைச்சிக்குது. அதனால கான்ஜுகேட்டட் பிலிரூபின் வெளியே போக முடியாம இப்படியே லிவர்ல இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஸோ பிலிரூபின் லெவல் ரைஸ் ஆகும். அப்படி காஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெப்பட்டோ பிலியரி சிஸ்டம்ல கேன்சர்ஸ் வரலாம். இந்த இடத்துல கேன்சர்ஸ் க்ரோத்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கான்ஜுகேட்டட் பிலிரூபினால வெளியே போக முடியாது. அடுத்து வேற எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட் ஆஃப் பேங்க்ரியாஸ்ல கேன்சர்ஸ் இருக்கலாம். ஸோ பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருந்துச்சு எனி காஸ் தட் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் த ரூட் ஆஃப் பிலிரூபின். இங்க லிவர்ல இருந்து ஃபீசிஸ்க்கு போற வழியில எந்த காஸ் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அந்த காஸ் இன்க்ரீசஸ் த லெவல் ஆஃப் கான்ஜுகேட்டட் பிலிரூபின். அதை தான் போஸ்ட் ஹெப்பாட்டிக் காசஸ்ல நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியோடனல் கேன்சர். டியோடனல் கேன்சர் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற இடத்துல இதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பிலிரூபின் within the bile cannot be secreted into the intestine, thereby bilirubin level rises and causes the jaundice. இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா these are the causes for jaundice. causes for jaundice அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ப்ரீ ஹெப்பாட்டிக், ஹெப்பாட்டிக், போஸ்ட் ஹெப்பாட்டிக் சொல்லிட்டு பிரிச்சு எழுதுவோம். This is why we are writing those as causes of jaundice அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் jaundice and what are the types of jaundice? இதில் ஜாண்டிஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக we have 3 types. அதை பற்றி ஒரு டைப்பாக ஒரு வீடியோவில் I will be describe in upcoming videos. ஸோ ஜாண்டிஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்மளோட சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.